ஹாய் ஆல். சூப்பர் அண்ட் சுவையான தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மசூர் டால் அண்ட் துவரம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு வேணால் மட்டுமே எடுத்துக்கலாம். அதை அந்த குக்கரில் சேர்த்து அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 விசில் கிட்ட குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த வத்தல் அண்ட் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா மேஷியாக வெந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி அண்ட் ஃப்ளேவருக்காக பெருங்காய பொடி சேர்த்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவினீங்கன்னா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.